விழுப்புரம் பக்கம் ஆனைவாரின்ற பகுதியில் டிராக்டர் டிப்பர் மேலே மோதி ரயில் விபத்தில் சிக்கிய நிலையில் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது பற்றின கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? இந்த விபத்தை தொடர்ந்து அங்கே ரயில் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகியிருக்கு? எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணநல்லூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி ஆத்திப்பட்டு கிராமம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்திற்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மடப்பட்டிலிருந்து உள்ளே வந்த இந்த ஆத்திப்பட்டு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை பொறுத்தவரை ஆள் இல்லாத ரயில்வே கேட் மூடப்பட்டது. ஏற்கனவே மூடப்பட்டு இந்த பகுதியில் யாரும் போக்குவரத்து இல்லைன்றது ரயில்வே துறை அறிவித்த ஒரு பகுதி. வாகனங்கள் போக தடை செய்யப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்லலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் பிரேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அதே போல் ரயில் போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம். இன்று மாலை சரியாக 4 மணிக்கு இதே பகுதியில் அருகே இருக்கக்கூடிய வீசனூர் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் குடிபோதையில், அதிக அளவு குடிபோதையில் டிராக்டர் மற்றும் டிப்பரை எடுத்துக்கொண்டு மூடப்பட்ட ஆளில்லா ரயில்வே கேட், பயன்பாட்டில் இல்லாத ரயில்வே கேட்டை உள்ளே வராரு. பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தடுப்பு அமைச்சிருக்காங்க. தடுப்பு பனியின் காரணமாக தடுப்பு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. தடுப்பு அப்புறப்படுத்தப்பட்ட டிராக்டரை நேராக ஓட்டி வர்றாரு குடிபோதையில் இருந்த சக்திவேல். நேராக இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வர்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளம் இருக்குது. எப்படியாவது தாண்டி போயிடலான்னு முயற்சி பண்ணுறாரு. அருகில் இருக்கக்கூடிய ஆத்திப்பட்டு கிராம மக்கள் உடனடியாக அவர் தடுக்கிறாங்க. அந்த பக்கம் போக முடியாது, வழியில் தடுக்கிறாங்க. ஆனால் அவர் தடையை மீறி பார்த்தீங்கன்னா முதல் தண்டவாளத்தில் டிராக்டரை தாண்டி பக்கத்தில் போயிடுறாரு. டிராக்டர் இன்ஜின் அந்த தண்டவாளத்தில் மாட்டிக்குது. அதே போல் அடுத்து வந்த அந்த டிப்பர் பெட்டியை மாட்டிக்குது. அந்த நேரத்தில் இந்த பக்கம் வந்த ரயில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலிருந்து மும்பை செல்லக்கூடிய விரைவு ரயில் இந்த இடத்த கடந்து வருது. பொதுமக்கள் பார்க்குறாங்க. உடனடியாக இங்கே இருந்த ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்த ஒரு நபர் அந்த ரயிலை நிறுத்த முயற்சி பண்ணார். ஆனால் ரயில் அதிவேகமாக இந்த தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த டிராக்டர் மேலே, டிப்பர் மேலே மோதுது. மிகப்பெரிய விபத்துக்குள்ளாச்சு. ரயிலோட முன்பகுதி சேதமாச்சுங்க. உடனடியாக 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டு இங்கேயே இந்த ட்ரெயின் நிறுத்தப்பட்ட இடத்துல நின்றுந்தாங்க. உடனே விருதாசலம் ரயில்வே காவல்துறையினர் மற்றும் விழுப்புரம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து ரயிலை இங்கிருந்து எடுத்து செல்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டாங்க. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய திருவண்ணூர் காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க. கிராம மக்கள் உடனடியாக அந்த அந்த ஓட்டுநரை பார்த்தீங்கன்னா சக்திவேலை பிடிச்சி வச்சுட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிபோதையில் இருந்தார். காவல்துறை ஒப்படைச்சவட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தற்போது மீண்டும் ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை மூடுவதற்கான நடவடிக்கை ரயில்வே துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இதனால் இந்த பக்கம் வரக்கூடிய வந்தே பாரத் ரயில், ராமேஸ்வரம் விரைவு ரயில், குருவாயூர் ரயில், அடுத்து வந்தக்கூடிய சரக்கு வாகனங்கள் சுமார் 1 மணி நேரம் தாமதாக இந்த பகுதியிலிருந்து ரயிலில் கடந்து விழுப்புரம் போன தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ரயில்வே துறையினர் மூடப்பட்ட ஏற்கனவே ஆளில்லா ரயில்வே கேட்டை மீண்டும் மூடுவதற்கான பணியில் ஈடுபட்ட காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.